இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சமாக முட்டைகோஸ் கொஞ்சம் கடலை மாவு இருந்தால் போதும் சூப்பரான ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முட்டைகோஸ் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பால் அளந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டைகோஸ் வந்து நான் சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். அரைக்க போகிறோன்றதுனால சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பவுலுக்கு இப்போ நான் மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1.25 கப்பு வந்து கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 1.25 கப் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டைகோஸில் உள்ள ஈரத்தன்மையை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப்பு வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 1 கப் வந்து பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள் வேறு ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு அது போல் துருவி சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மாவு தண்ணியாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் மாவு. இப்போ பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மாவை சேர்த்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். மூடி சேர்த்துட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மேலையெல்லாம் நல்லா வெந்து வரும். முட்டைகோஸோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அடியில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கிறேன். இது நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டைகோஸோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் பொறுமையாக குக் பண்ணுங்கள். இப்போ நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கெச்சப்போட வச்சு கொடுங்க. பசங்க வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் இது போல் கட் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ரவுண்டாகவும் கொடுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்னியில் கூட பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அல்லது வேர்க்கடலை சட்னியில் பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னியில் பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ஸ்டண்ட்டான 15 நிமிஷம் ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பை பாய்.